மெயினாக இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா டைமண்ட் 2K மாடல்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு நாப் 7800 வாட்ஸ் அவுட்புட்டில் வர ஆம்பிளிஃபைரு. ஸோ இது ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 4000 rupees நம்ம 2 சேனல் கொடுக்கலாம். ப்ளஸ் நான் சொன்ன டைமண்ட் 2K பார்த்தீங்கன்னா 6500 ரூபா. இது பார்த்தீங்கன்னா டைமண்ட் X80. இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனு. ப்ராடக்ட் சூப்பராக இருக்கும். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நல்லா இருக்கேன். சொல்லு ப்ரோ, நம்மளோட ஷாப் லொகேஷன் நேம் மட்டும் எங்க ப்ரோ? நம்ம கடை நேம் பார்த்தீங்கன்னா AK கார் ஜோன். நம்ம லொகேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உப்படம் லாரிப்பேட்டை தெரியுங்களா? பழைய மார்க்கெட் பக்கத்தில் லாரிப்பேட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கட்டுக்குள்ள நேராக ரைட் சைட் பார்த்துட்டு வந்தீங்கன்னா AK கார் ஜோன் இருக்கும். அது உங்களுக்கு ஒரு 200 meters சம்திங் தான் உங்களுக்கு ஒரு ரைட் சைடில் ஷாப் இருக்கும். AK கார் ஜோன் இருக்கும். ஓகேங்க ப்ரோ. இப்போ நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதாவது நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா ஆடியோஸ் தான் மோஸ்ட்லி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதில் இப்போ ஸ்பெஷலாக எல்லாருமே வாங்குறது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் தான் வாங்குறாங்க. ஸோ அது மெயினாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய காம்போ ஆஃபர்ஸ் இருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் நிறைய இருக்கு. அது மூலியமா கஸ்டமருக்கு என்ன பெனிஃபிட், காம்ப்ளிமெண்ட் என்னென்ன இருக்கோ நம்ம எல்லாமே வீடியோவில் பார்க்கலாம். ப்ரோ, அது என்ன ப்ரோ லைனா வச்சிருக்கீங்க? பிரதர், இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸ். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸ். ஸோ கஸ்டமருக்கு வந்து டெமோ ஃபுல்லாக வச்சிருக்கோம். நம்ம ஒவ்வொரு பிராண்டு, ஒவ்வொரு குவாலிட்டி, ஒவ்வொரு மாடல்ஸ் வச்சிருக்கோம். ஸோ நம்ம கிட்ட 3 மாடல்ஸ் அவைலபிளாக இருக்கு. அந்த 3 மாடல்ஸ் வச்சிருக்கோம். நம்ம கிட்ட ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் ஸ்டார்டிங் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வெளியே வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.5, 4.5 தான் வித்துட்டு இருக்காங்க. நம்ம ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் ஸ்டார்டிங் 9" ஸ்டீரியோ வித் 4GB ரேமோட, 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3500 rupeesக்கு நம்ம ஆஃபர் ப்ரைஸாக நம்ம கொடுக்கலாம். ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் ஒரு டிவி உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு யூடியூப், பிளே ஸ்டோர் மேப்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். USB ஆப்ஷன் வரும், ப்ளூடூத் ஆப்ஷன் வரும். ஸோ 4 ஸ்பீக்கர், ஒரு சப்வூஃபர் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வர சிஸ்டம்ஸ். ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் 9" ஸ்டார்டிங் 3500 ரூபா. இதில் ஒரு 2-3 பிராண்ட்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. அதுக்கடுத்த குவாலிட்டி கஸ்டமர்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்குறாங்க. எஃபெக்டாக வேணும், குவாலிட்டியாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வெரைட்டியான வச்சிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 rupees, 5500 rupees அந்த மாதிரி ரேட்டில் உங்களுக்கு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் நார்மல் பிராண்ட்ல இருந்து நல்ல பிராண்ட் நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு வந்து 1000 ரூபா, 1500 ரூபா, 500 அந்த மாதிரி தான் உங்களுக்கு ரேட் இன்க்ரீஸ்ல உங்களுக்கு நல்ல பிராண்ட் கிடைக்கும். நம்ம 5000, 6000 அந்த மாதிரி ரேட்ல உங்களுக்கு வராது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா 9" ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களுக்கு 3500 ரூபா. அதில் நீங்கள் நிறைய பிராண்ட்ஸ் இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு பிராண்ட்ஸ் இருக்குது நம்ம கிட்ட. ஸோ இதெல்லாம் இங்கே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் இருக்குது. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் அவைலபிள் இருக்கு. அதில் ஒவ்வொரு பிராண்ட்ஸ் ஒவ்வொரு காஸ்ட்ல உங்களுக்கு வரும். மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி தான் 1000, 1500 ரூபா உங்களுக்கு வித்தியாசத்தில் தான் ஒவ்வொரு பிராண்ட்ஸ் வரும். அதுக்கு நம்ம குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் நம்ம கிட்ட ஏது ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்ககிட்ட நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. 1 இயர்ல உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் தான். இது ஒரு மாடல், இது ஒரு மாடல். மெயினாக இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா டைமண்ட் 2K மாடல்னு சொல்லுவாங்க. இந்த 2 நாப் டைப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 6500 ரூபா. அதில் ஒரு மெயினான ஆஃபர் ஒன்று இருக்கு. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டைமண்ட் 2K பார்த்தீங்கன்னா 6500 ரூபா. இது பார்த்தீங்கன்னா டைமண்ட் X80. இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனு. ப்ராடக்ட் சூப்பராக இருக்கும். உள்ள டைமண்ட் 2K விட நார்மலாக இருக்கும். டைமண்ட் 2Kங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் உங்களுக்கு வரும். டைமண்ட் 2K போட்டு இந்த மாதிரி பாக்ஸில் வரும். இதுதான் உங்களுக்கு 6.5 ரேட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம X80 பார்த்தீங்கன்னா நம்ம 7.5க்கு நம்ம கொடுக்கலாம் ஆஃபர் ப்ரைஸாக. இது ரேட் என்னோட யூடியூப்ல பார்த்தீங்கன்னா 9500 rupees நம்ம ரேட் போட்டிருக்கோம். ஸோ இப்போ ஆஃபர் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா மெயினாக கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 7.5க்கு நம்ம ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்கலாம். மெயின் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ போடுற உங்களுக்கு ஆஃபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் எண்டு வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆஃபர் உங்களுக்கு தொடரும். அதுக்கு மேலே உங்களுக்கு தொடராது. August 31 நினைக்கிறேன், ரைட்டுங்களா? ஸோ அந்த நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கு. நான் சொல்ற எல்லா ஆஃபரும் உங்களுக்கு அடங்கும். 3500 rupees எப்பவுமே நம்ம ஆஃபர் ப்ரைஸ் தான். அதை நீங்கள் எப்போ வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் இதுக்கு இன்னும் மேலே போகிற ஆஃபர் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு August 31 வரைக்கும் நம்ம ஆஃபர் ப்ரைஸாக இருக்காங்க. ப்ரோ, இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல நிறைய ஷாப் இருக்கு. கார் அக்சசரிஸ், டெக்கர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது உட்கரத்தில் சொல்லவே வேண்டியது இல்லை. இப்போ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்? பிரதர், நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மெயின் எல்லா கஸ்டமருக்கு ஒரே ஒரு தான் ஸ்பெஷலாக தேவைப்படும். என்ன ரெஸ்பான்ஸ் மெயினாக தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நல்லா இருக்கும். என்னோட கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். இப்போ பேசிக்காக ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த 3500 சிஸ்டம் சொல்கிறேன் தெரியுங்களா? இந்த கஸ்டமர் வந்து 3500 சிஸ்டம் வாங்க வந்தாங்கன்னா நான் அந்த சிஸ்டம் வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து பர்பஸ் பார்த்தீங்கன்னா மேப் யூஸ் பண்ண சொல்லுவாங்க, யூடியூப் எல்லாமே யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் மாட்டிட்டு போகும்போது நல்லா இருக்கும். ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு குவாலிட்டி கம்மியாகும். நான் இது ஓப்பனாக சொல்லிடுறேன் உங்ககிட்ட. எனக்கு இது வித்தாலும் லாபம் தான். 5000 ரூபாய்க்கு வாங்கினாலும் எனக்கு ப்ராஃபிட் தான். எது வித்தாலும் எனக்கு சேல்ஸ் நடக்கும். அது ஏன் வாங்க வேண்டாம், இது ஏன் வாங்குறேன்னா அதோட ப்ராசஸ் ஜாஸ்தியாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் சும்மா கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்ல மாட்டீங்க, ஸ்லோனஸ் வருதுன்னு சொல்ல மாட்டீங்க. ஸோ அதை ஓப்பனாக சொல்லிடுவேன். அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் ஒன்ஸ் போட்டால் நல்லா இருக்கும்னா அதுக்கு தான் ஸ்பீக்கர் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அவங்க ரேட்டு சொன்னாங்கன்னா அதுக்குள்ளே நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதான் என்னோட கேரக்டர் மெயின். அதனால் என் கடைக்கு தேடி வரலாம். நிறைய கஸ்டமர் வந்துட்டு தான் இருக்காங்க. ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ரெஸ்பான்ஸ்க்கு வருவாங்க ஓப்பனாக சொல்கிறதுனால. சில கஸ்டமர் இப்போ பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க வருவாங்க. வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நான் அந்த டைமண்ட் 2K நாபு காமிச்சேன் உங்களுக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேரியண்ட் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ஜெம் ஸ்டோன் சொல்லுவாங்க. பிரதர், இந்த டைமண்ட் 2Kங்கிறது இதில் என்ன கஸ்டமர் கிளாரிட்டிஃபை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இந்த நாபுங்கிறது டைமண்ட் 2K மாடல்.
இதில் வர பிராண்ட்ஸ் தான் வேற பிராண்ட்ஸ். ஸோ இந்த மாடல் ஒன்று தான். இதில் வர பிராண்ட்ஸ், ப்ராசஸ், குவாலிட்டி எல்லாமே மாறும். ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஜெம்ஸ்டோனு சேம் டைமண்ட் ஓகே. நான் ஃபர்ஸ்ட் காமிச்சிருந்தீங்களா, சேம் அதே மாதிரி மாடலில் தான் வரும். இங்கே காமிச்சிக்கிங்க, இதே மாதிரி மாடலில் தான் வரும். இது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா 6GB ரேமு 128GB ஸ்டோரேஜில் வரும். 6GB ரேமு. நான் ஃபர்ஸ்ட் காமிச்சது 4GB ரேமு 64GB ஸ்டோரேஜ். இதில் உங்களுக்கு ஹேண்ட்ரைட் டேட்டா, ஆப்பிள் கார்ப்ளே ஆப்ஷன், ஒயர்லெஸ்ல சப்போர்ட் இருக்கு. அதே நீங்கள் இது வாங்கினாலும் உங்களுக்கு ஒயர்லெஸ்ல சப்போர்ட் இருக்கு. ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் விசாரிச்சிங்கனாலும் ஸோ சும்மா நீங்கள் நார்மலாக யூடியூப் வந்து பார்த்தா கூட உங்களுக்கு 6GB ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10K அல்லது 9.5Kன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆஃபர் ப்ரைஸாக அதை விட ஒரு 1500 கூட, சாரி 7500 1000 தான் கூட உங்களுக்கு. 8500 6GB 128GB ஆகஸ்ட் 13 வரைக்கும் நம்ம ஆஃபர் பிரைஸ் நம்ம கஸ்டமருக்கு சேல் பண்ணலாம். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மாடல்ஸ் டைமண்ட் ஓகே மாடல் பார்த்துட்டோம். அதுலேயே நிறைய வேரியன்ட் இருக்கு. ஸோ சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடல் சிங்கிள் நாப்னு சொல்லுவாங்க, ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. இது ஒரு ஜெம்ஸ்டோன்லேயே ஒரு மாடல்ஸ். ஸோ அந்த மாதிரி பிராண்டு தான் டைமண்ட் ஓகேங்கிறது அந்த ஒரு மாடல் தான். ஸோ அதில் வர பிராண்டு குவாலிட்டி தான் உங்களுக்கு ரேட் வைஸ் எல்லாம் உங்களுக்கு தீர்மானிக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாடல். ஸோ இது பார்த்தீங்கன்னா 10.33 இன்ச் ஸ்க்ரீனு, பெரிய டிவி மாதிரி இருக்கும் உங்களுக்கு சிஸ்டமு. ஸோ இதோட யூசேஜ் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குற டிவி மாதிரி இருக்கும். இதில் சேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2GB ரேமும் இருக்கும், 4GB ரேமும் அவைலபிள் நம்மகிட்ட இருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 7500 ஸோ இப்போ நீங்கள் நிறைய கஸ்டமருக்கு டவுட் இருக்கும், என்ன பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் வாங்குறாங்க எல்லாமே ஃபிட்டிங்கோட சொல்கிறாங்களா, இல்லை அந்த ஃப்ரேம் வாங்கணும்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் சேர்த்து சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு சிஸ்டம், அந்த டிவி மட்டும்தான், இந்த டிஸ்பிளே மட்டும் தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் தான் நீங்கள் அடிஷனலாக அந்த மாட்டக்கூடிய ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் அடிஷனலாக வாங்கணும். அது நம்மகிட்டே இருக்கும். நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுவோம் என்ன ரேட் வருது, இந்த ரேட் வாங்கினா இது மாட்ட முடியும் அப்படின்னு சொல்லிடுவோம் நாங்கள். ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் மாட்டக்கூடிய ஃப்ரேம்ஸ். ஸோ இதெல்லாம் இது i20ஓடது, இது மராசாவோடது. ஸோ நிறைய வண்டி ஒரு மாதிரி ஸ்டாக் இருக்குது. நம்ம குடோன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் இருக்கும். ஸோ இது ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு ரேட் வரும் பிரதர். இப்போ இந்த ஹேண்ட்ரட் சிஸ்டம் இந்த வண்டிக்கு மாட்டிக்கலாம், இந்த வண்டிக்கு மாட்டிக்கலாம். இங்கே இருக்கிற எல்லா சிஸ்டம் எல்லா வண்டிக்கு மாட்டிக்கலாம். அந்த வண்டி ஃப்ரேம்ஸ் வாங்கினா நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 3500 சிஸ்டம் வாங்குறீங்க ரைட்டுங்களா. இப்போ இது வந்து i20ஓட ஃப்ரேமு. நம்ம கிட்ட இந்த வண்டியோட ஃப்ரேம்ஸ் 9 இன்ச் ஹேண்ட்ரட் சிஸ்டம் மாட்டக்கூடிய ஃப்ரேம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 650 rupees நம்ம கிட்ட. அது எல்லா வண்டிக்கும் பொருந்தாது. மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் கொண்டு வந்தீங்கன்னா 650 rupees வரும். ஸ்விஃப்ட்ல நிறைய மாடல்ஸ் இருக்கு. எல்லா மாடலும் 650 வராது. ஒரு 100 200 வித்தியாசம் வரும். ஹையஸ்ட்டாக உங்களுக்கு ஃப்ரேமோட ரேட்டே பார்த்தீங்கன்னா 2500 வரைக்கும் தான் உங்களுக்கு ஃப்ரேம் ரேட்டே வரும். அதுக்கு மேலே உங்களுக்கு வராது. ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கு ஒவ்வொரு ரேட் வரும். அந்த ஃப்ரேம்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் எல்லா சிஸ்டம் நீங்கள் மாற்றிக்கலாம். ஃப்ரேம் வாங்க மாற்ற முடியாது. ஃப்ரேமும் நான் சொன்ன சிஸ்டமோட ரேட்டு கூட வராது. அடிஷனலாக நீங்கள் வாங்கணும். அதுக்கப்புறம் மெயின் இன்னொன்று இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா என்னதான் சிஸ்டம் வாங்கினாலும் இதில் பேக் கேமரா நீங்கள் பார்த்துக்கலாம் ரைட்டுங்களா. ரிவர்ஸ் கேமரா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கேமரா செக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ரிவர்ஸ் கேமரா HD கேமரான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேமராவோட ரேட் பார்த்தீங்கன்னா 500 rupees. பட் நம்ம ஆஃபர் ப்ரைஸாக நான் சொன்ன அந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா 350 rupees நம்ம கொடுக்கலாம். கேமரானா கேமரா மட்டும் கிடையாது. கேமராவோட ஒயரிங் எல்லாமே இதிலே வந்துடும். உங்களுக்கு ஃபுல் கிட்ட அப்படியே வந்துடும். ஹோல்ஸ் போடுற பிட்டு முதற்கொண்டு உங்களுக்கு இதிலே வந்துடும். ஸோ 350 rupeesக்கு நம்ம ஆஃபர் பீஸாக கொடுக்கலாம். நீங்கள் வாங்குற சிஸ்டமோட கனெக்ட் பண்ணிக்கலாம். கேமராவும் இது கூட வருங்கிறத வராது. நீங்கள் அடிஷனலாக தான் வாங்கணும். இப்போ நம்ம ஆஃபராக வேணா சொல்லலாம். இப்போ ஒரு சிஸ்டம் எடுக்கிறீங்கன்னா அந்த சிஸ்டம் கூட கேமராவோட தர முடியாது. உங்களுக்கு ஆஃபர் பைசா தரஞ்சு அப்படி சொல்லுவாங்களே தவிர கேமராவோட சிஸ்டம் வராது உங்களுக்கு. அதிலே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் குவாலிட்டியாக கேட்பாங்க ரைட்டுங்களா. குவாலிட்டியாக கேட்காம AHD கேமரான்னு சொல்லுவாங்க. ஸோ கிளாரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். இதுக்கு அடுத்த ரேட்டில் வராது. இது ரேட் பார்த்தீங்கன்னா 1000 1200 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குற மாதிரி இருந்தால் 800 rupees நம்ம கொடுக்கலாம். 800 சேம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கேமரா வயரிங் பிட்டு எல்லாமே வந்துடும். உங்களுக்கு ஃபுல் கிட் அப்படியே வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 800 rupees நம்ம கொடுக்கலாம். கஸ்டமர் இதுக்கு மேலே கேமரா வைக்குமா, இதுக்கு மேலே கேமராஸ் நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காஸ்ட் ஒவ்வொரு பிராண்ட் இருக்கு. என்கிட்ட 4-5 பிராண்ட் இருக்கு. அதே இதை நான் சொன்ன மாதிரி தான் உங்ககிட்ட நான் எப்படி சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸாக சஜஸ்ட் பண்ணுவனோ அதே மாதிரி தான் கேமராவை சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே ப்ரோ. ஃப்ரேம் மட்டும் சஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது ஃப்ரேம் வாங்கி தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. கேமரா நீங்கள் எது போட்டால் நல்லா இருக்கும்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவேன் போட்டால் மங்கள அடிச்ச மாதிரி இருக்கும், நல்லது போட்டால் கிளாரிட்டியாக இருக்கும். அப்படி சொல்லிடுவீங்க. உங்களுக்கு எப்படி தேவை நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். 350 ரூபாய்க்கு ஆஃபர்ல இருக்கு, 800 ரூபாய்க்கு ஆஃபர்ல இருக்கு. 350 800 ஜஸ்ட் உங்களுக்கு 400 rupees தான் வித்தியாசம் வருது ரைட்டுங்களா. அப்போ அது பார்க்காம எடுத்துக்குவாங்க. இப்போ சிஸ்டம் நிறைய இருக்கு. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நான் மெயினாக ஒரு விஷயம் காமிக்கணும். என்ன பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட்ஸ் மட்டும் அவைலபிள் நம்ம இல்லை, பிராண்டட் ஐட்டம் நம்ம கிட்ட இருக்கு, ஜாப்பனீஸ் ப்ராடக்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிளாக்பஸ்டர் பிராண்ட் அவைலபிள் இருக்கு. பிளாக்பஸ்டர் இருக்கு. நீட் ஸ்பீட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீட் ஸ்பீடு இது ஒரு ஆஃபர் ப்ரைஸ் காம்போவா ஒன்று இருக்கு. அது கஸ்டமர் நேரில் வரும்போது நான் சொல்ற ரேட்டு, ஏன்னா இது பெஸ்ட் ரேட்டாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் DVR சப்போர்ட் இருக்கு. 360 கேமரா நீங்கள் அடிஷனலாக வாங்கி நீங்கள் ஆட் பண்ணி சப்போர்ட் இருக்கு. வித் சப்வூஃபரோட வர சிஸ்டம். இது நான் ரேட் சொல்லலை, நேரில் வாங்கினா உங்களுக்கு நான் ரேட் சொல்கிறேன் மெயின். அதுக்கப்புறம் இது பாருங்க, இதுவும் பிளாக்பஸ்டர் தான். ஸோ இது பிளாக்பஸ்டர், இது ஒரு சீரிஸ். இது என்ன மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா 4GB RAM 128GB ஸ்டோரேஜில் வருது. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெக்கார்டிங் இதிலே கேமரா வந்துடும், வித் சிஸ்டம்லேயே ரெக்கார்ட் ஆகிக்கும். 9 inch சிஸ்டம் இது இருக்கு. பிளாக்பஸ்டர்ல 360 உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்.
4 கேமரா சப்போர்ட் இருக்கு, அந்த ஆப்ஷன் இருக்கு. 360 ஸ்டார்டிங் பிரைஸ் என்னன்னு உங்களுக்கு நான் சொல்றேன், என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ பிளாக் பஸ்டர் நான் சொன்ன மாதிரி இந்த சீரிஸும் இருக்கு. ஸோ பிளாக் பஸ்டர் நிறைய சீரிஸ் இருக்கு, ஏன்னா பிளாக் பஸ்டர் பிராண்டட் ஐட்டம். ஸோ அதில் நான் உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சான்ஷுவியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிவி தான் கேள்விப்பட்டிருப்பாங்க, சிஸ்டம் வந்துருச்சு. சான்ஷுவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் ப்ராடக்ட், ஜாப்பனீஸோட ஐட்டம் இது. இதில் ஆடியோ எஃபெக்ட், வீடியோ எஃபெக்ட் சூப்பராக இருக்கும். பிராண்ட் செக்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்கும். பேசிக்காக எங்கிட்ட நீங்கள் ஒரு 5.5 மேலே சிஸ்டம் நீங்கள் வாங்கினாலே நீங்கள் எதிர்பார்க்குற ஆடியோ எஃபெக்ட் நல்லா இருக்கும். அதில் நான் சஜஸ்ட் பண்ணுறது தான். கஸ்டமரும் அவங்க பார்த்து பட்ஜெட்டுக்குள்ளே எடுத்துக்குவாங்க. ஸோ பிராண்டட் வேணாலும் நம்ம கிட்ட பிராண்டட் ஸ்டாக் இருக்கு, வித்தவுட் பிராண்ட் வேணாலும் இருக்கு, ரேட்டு கம்மியில் வேணாலும் இருக்கு. நம்ம கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கு, இந்த பிராண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, மோக்கோ. இது நல்ல ட்ரெண்டிங்கான பிராண்ட் தான். இது நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. நல்ல மாடல்ஸ் பார்த்துக்கிங்க, X5 சீரிஸ் வர்றது, இந்த மாடல் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு. இல்லை கஸ்டமர் என்ன மாடல் நம்பர் கேட்குறாங்களோ அது நம்ம ரேட்டு அவங்ககிட்ட கேட்டு ஓகேனா எடுத்து கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. மெயினாக என்னதான் நீங்கள் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம், நீங்கள் நார்மல் சிஸ்டம் வாங்கினா பேக் கேமரா மட்டும் தான் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும், ரைட்டுங்களா? நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 360 ஆப்ஷன், 360னா 4 கேமரா சப்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ அதில் நம்ம மெயினாக ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம். என்ன பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம், இது வந்து பார்த்தீங்கன்னா TKR பிராண்டு. இந்த சிஸ்டமு 360 கிட்டு, கேமரா கிட்டு. இது ரெண்டும் சேர்த்து 4GB ரேமு, சிஸ்டம் ப்ளஸ் கேமரா, இது ரெண்டும் சேர்த்து மேக்ஸிமம் ஒரு 15,000 ரூபா 14,000 360 சிஸ்டம், சரிங்களா? ஓகே, T5 ப்ராசஸில் வர்றது. ஸோ இது நான் ஆஃபர் பைசா கஸ்டமருக்கு 10,500 கொடுக்கும். 10,500 கொடுக்குறீங்க? 10,500 சிஸ்டம் ப்ளஸ் கேமரா 360. இப்போ எப்படி என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பேசிக்காக நம்ம கிட்ட 3,500 ஸ்டார்டிங் ஆகுதோ அதே மாதிரி தான் 360 என்கிட்ட பேசிக்காக 10,500 ஸ்டார்டிங் ஆஃபர் பைசா கொடுக்குறேன். அதில் பிராண்ட்ஸ் மோஸ்டிக் இருக்கும், ஆட்டோபோட்ஸ் இருக்கும், சான்ஷு இருக்கும், மோக்கோ இருக்கும், பிளாக் பஸ்டர் இருக்கும், நிறைய வேரியன்ட் இருக்கும். ஒவ்வொரு ரேட்டில் உங்களுக்கு வரும். அதில் கஸ்டமர் பிராண்ட் எப்படி எடுக்கிறாங்களோ அது ரேட் எப்படி வருமோ நம்ம கிளியராக நம்ம நேரில் பார்த்து சொல்லிக்கலாம். ஓகே பிரதர், இப்போ நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லா சிஸ்டம் நம்ம பார்த்தோம், சரிங்களா? இப்போ மெயினாக ஒரு ஆஃபர் கொடுக்கலாம். 2 ஆஃபர் நான் கொண்டு வரேன். ஒரு ஆஃபர் மெயினாக சொல்லிடுறேன் நான். இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் சிஸ்டமு, ஸ்பீக்கர்ஸு, சப் ஊஃபர்ஸு, ஸோ எல்லாமே சேர்த்து 16,000 ரூபாய்க்கு மேலே, அதாவது 1600 அதுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது என்ன தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஹெட்லைட் பல்பு. ஸோ இது 150 வாட்ஸ் உள்ள பல்பு, LED பல்பு, ஹெட்லைட்டில் வர பல்பு. இந்த பல்பு காம்ப்ளிமெண்ட்ரி கஸ்டமர் கொடுத்துடலாம். காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறீங்கன்னா குவாலிட்டி வைஸில் எப்படி ப்ரோ? குவாலிட்டி வைஸ் 150 வாட்ஸ் பல்ப் பிரதர், இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 5K வரும். பக்கம் 5K வருங்களா? 5K வரும். நான் சேல் பண்ணிட்டு இருக்கிறது தானே, அதனால தான் நான் சொல்கிறேன். நான் 150 வாட்ஸ் பல்ப் இது. நான் ஏரோஃப்ளை பிராண்ட், அது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பல்புல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நான் வந்து 4.5 நான் சேல் பண்ணிட்டு இருக்கிற பல்பு 31 வரைக்கும் தான் அந்த ஆஃபர். இதுக்குள்ள கஸ்டமர் யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும், சரிங்களா? இந்த பல்பு நீங்க என்ன வண்டி சொல்றீங்களோ அந்த வண்டிக்கு மாட்டிங் கொடுத்துடலாம். ஃபிட்டிங் ஃப்ரீ தான். ஃபிட்டிங் ஃப்ரீயா? ஆமா, இந்த பல்பை ஃபிட்டிங் நான் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறேன். நான் வண்டி இல்ல வாங்கிட்டு போற மாதிரி தான் கையில வாங்கிட்டு போய்க்கலாம். 16,000 ரூபாய்க்கு மேல செட்டு, ஸ்பீக்கர், சப் ஊஃபர், ஸோ எது, அதாவது இந்த சீட் கவர் ஃபுல் மேட் இல்லாம செட்டு, ஸ்பீக்கர், சப் ஊஃபர்ல 15,000 ரூபாய்க்கு மேல அதுல ஆட் ஆகி உங்களுக்கு மேல போகுது, அமௌண்ட்டுக்கு மேல போகுது அப்படின்னா இந்த பல்பு காம்ப்ளிமெண்ட்டே கஸ்டமருக்கு கொடுக்கலாம். இல்ல அவங்க வண்டி கொண்டு இந்த வண்டிக்கு மாட்டி விடுங்கன்னா அந்த வண்டிக்கு மாட்டியும் கொடுத்துடலாம். இது வந்து 13 வரைக்கும் ஆஃபர் இருக்கு. மெயின் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் எப்படி தான் இருந்தாலும் நம்ம தனித்தனியாக வாங்க மாட்டாங்க, காம்போ கேட்பாங்க. மெயினாக டீபோர்டு ஆளுகளுக்கு காம்போ தேவைப்படும். புது வண்டி எடுத்துட்டு வராங்க, டீபோர்டு ஆளுக்கு காம்போ தேவைப்படும். ஸோ அவங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ, 2 காம்போ கொடுக்கலாம். இந்த சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா? ஓகேங்கண்ணா. இந்த சிஸ்டமு, ரிவர்ஸ் கேமரா, அந்த வண்டி மாட்டக்கூடிய ஃப்ரேமு, அதில் சொன்ன மாதிரி 2-3 பிராண்ட் இருக்கு. ஸோ அதை நான் கஸ்டமர் ரொம்ப காமிச்சு கொடுத்துடலாம். ஸோ இந்த பேனலு, 4 டோர் ஸ்பீக்கர், 4 டோர் ஸ்பீக்கர், டோர் ஸ்பீக்கர் ரிங்கு ப்ளஸ் ஃபிட்டிங்கு எல்லாமே சேர்த்து 7,500 ரூபாய்க்கு காம்போ பண்ணி கொடுக்கலாம். காம்போ பண்ணி, ஓகே. இப்போ சிஸ்டமு, 4 டோர் ஸ்பீக்கரு எல்லாம் நீங்கள் வாங்கினாலே உங்களுக்கு வந்துட்டு 6,500 பக்கம் வந்துடும். அப்புறம் கேமரா, ஃப்ரேம் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 9 ரூபா பக்கம் தொட்டுரும். அது கஸ்டமருக்கு காம்போவா, டீபோர்டாளுங்க மெயினாக வாங்குவாங்க. ஸோ 1 போர்டுனாலும் கொடுத்தல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் டீபோர்டுக்காலும் குவாலிட்டியாக அது கம்மியாக தான் பார்ப்பாங்க, ஏன்னா அவங்க பட்ஜெட்டுக்குள்ள தான் பார்ப்பாங்க, அதுக்கு வந்தாப்புல தான் இருக்கணும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுக்குற மாதிரி இருந்தால் 7,500 ரூபாய்க்கு காம்போவாக கொடுத்துடலாம். இதுக்கு மேலே அடுத்த காம்போ நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு அடுத்த குவாலிட்டி வர சிஸ்டம்ஸ் அதுலேயும் 2 பிராண்ட்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கும். அந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா 10Kக்கு காம்போவாக கொடுத்தலாம். 10K காம்போ, 10,000 காம்போ கொடுத்தலாம். ஈகோக்கு இந்த காம்போ நீங்கள் யூஸ் பண்ணி ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்டிங் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தீங்க, அந்த ஆஃபருக்கு மட்டுங்களா இல்லை எல்லாத்துக்குமே? இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் எலக்ட்ரானிக் ஐட்டத்துக்கு ஃபிட்டிங் நம்ம கிட்ட கம்பல்சரி இருக்கும். ஃபிட்டிங் சார்ஜ் நீங்கள் கொடுத்தா ஆகணும். இப்போ ஒரு ஸ்விஃப்ட் வெஹிக்கிள் வரீங்க, 4 டோர் ஸ்பீக்கர், செட்டு கேமரா மாற்றம் வந்தால் 1,200 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடும். செட்டு கேமரா மட்டும் மாற்றம் வந்தால் 800 பட்ஜெட் நம்ம ஃபிட்டிங் சார்ஜ் ஆட் பண்ணுவோம். ஃபிட்டிங் ஃப்ரீன்னு சொன்னீங்களா, அது எதுக்குன்னா 15,000 ரூபாய்க்கு 16,000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த லைட்டு மாட்ட சொல்கிறாங்க தெரியுங்களா, இந்த லைட்டு மட்டும் தான் நான் ஃபிட்டிங் ஃப்ரீயாக நான் பண்ணி தரேன்னு சொல்கிறேன்.
ஏன்னா இந்த பல்ப் நானே மாட்டிடுவேன், நான் போய் காசு கேட்க மாட்டேன். காம்ப்ளிமெண்டே கொடுத்து இதுக்கு நான் காசு வசூல் பண்ணா அவங்க இது காம்ப்ளிமெண்டா எது கொடுக்குறேன்னு சொல்லி கேட்டக்கூடாதுல்ல. அதனால காம்ப்ளிமெண்ட் இந்த பல்புக்கு மட்டும் காம்ப்ளிமெண்ட் நான் ஃப்ரீயா உங்களுக்கு ஃபிட்டிங் கூட பண்ணி கொடுத்தேன்னு சொல்றேன். பாக்கி நம்ம கிட்ட எலக்ட்ரானிக் ஐட்டம் நீங்க வாங்கினா ஃபிட்டிங் சார்ஜ் நான் கம்பல்சரி ஆட் பண்ணுவேன் நான். ஏன்னா பொருளை தான் என்னால் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்க முடியும், ஆஃபராக கொடுக்க முடியும். ஃபிட்டிங் இது வெளியே வர பசங்க, ஸோ அவங்க கிட்ட நான் என் கடைக்கு வேண்டி பண்றதுனால நான் ஏதாவது பேசி அவங்க கிட்ட வாங்கி கொடுத்துருவேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக என்னதான் நம்ம ஹேண்ட்ரைட் சிஸ்டம் அதை வாங்கினாலும் ஆடியோஸ் மெயினாக தேவைப்படும். ஆடியோஸ்னா ஸ்பீக்கர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் செக்ஷனு. ஸோ என்கிட்ட இதில் பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸும் இருக்குது, நான் பிராண்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே டோரில் வர ஸ்பீக்கர்ஸ் 6 inch ஸ்பீக்கர். மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் சைஸ் 3 சைஸ் பிரதர், 4 inch 6 inch ஓவல் ஸ்பீக்கர், 6x9 ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டோர் ஸ்பீக்கர்ஸ். இந்த ஸ்பீக்கரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1100 rupees தான் வரும். பட் வாரண்டி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. 6 month உங்களுக்கு வந்துட்டு சர்வீஸ் வாரண்டி நம்ம கொடுக்கலாம். 1100 ரூபாய்க்கு நம்ம கொடுக்கலாம் பேரு. அதுவே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் குவாலிட்டியாக எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்கும் போது ரெட்சோனிக் பிராண்டு, ஏரோஃப்ளை பிராண்டு, பவுஸ்டிக் பிராண்ட், இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு. ஸோ இதுக்கு மேலே கஸ்டமர் பிராண்டு வேணும் அப்படின்னு கேட்கும் போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளாபங்க், ரெயின்போ, JBL, இன்ஃபினிட்டி, ஸோ சான்ஷூ, இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்பனன்ட் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்னது பார்த்தீங்கன்னா கோஎக்சல் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இதில் பிராண்ட் வெரைட்டி உங்களுக்கு ரேட் வைஸ் எல்லாமே மாறும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது ஒரு MRP ரேட் வருது பாருங்க. இன்ஃபினிட்டியோட MRP ரேட் பார்த்தீங்கன்னா 13,990 ரூபா வருது. பட் இது கஸ்டமருக்கு நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு 12,500 ரூபா அல்லது ஒரு 13,500 ரூபா அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஸோ பிராண்ட் அந்த மாதிரி வரும். நான் பிராண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான ஸ்டார்டிங் ப்ரைஸில் வரும். அதில் கஸ்டமர் இப்போ 2000 ரூபாய்க்குள்ள ஸ்பீக்கர்ஸ் வேணும், நல்ல ஸ்பீக்கராக வேணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி பவுஸ்டிக் பிராண்டு, ரெட்சோனிக் பிராண்டு, ஏரோஃப்ளை பிராண்ட்லாம் நான் சஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ பிராண்டுன்னு போகும்போது நல்லா இருக்கும், நான் பிராண்டு போகும்போது கொஞ்சம் நார்மலாக இருக்கும். லோக்கல் போயிட்டு ரொம்ப ஒன்றுமே இருக்காது, நார்மலாக சரி நீங்கள் பாட்டு கேட்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காம்பனன்ட் ஸ்பீக்கர் கேட்பாங்க. ஸ்பீக்கர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து காம்பனன்ட் ஸ்பீக்கரு. இது மெயினாக நான் பண்ணிட்டு இருக்க பிராண்டு ஆட்டோபோட்ஸ் பிராண்டுன்னு சொல்லுவாங்க. 2 கிராஸ் ஓவர், 2 டியூட்ரு ப்ளஸ் உங்களுக்கு ஸ்பீக்கரோட வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா FI20 ஸ்பீக்கர் நம்ம போடுவாங்க நிறைய பேர். ஸோ இந்த ஸ்பீக்கரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காம்பனண்ட் போனாலே 5000 ரூபாய்க்கு மேலே தான் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கர் நாங்கள் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 4500 நம்ம ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்கலாம். இந்த ஸ்பீக்கர் ஒரு பேரு 4500 ரூபாய்க்கு நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி தான் கோஎக்சல் ஸ்பீக்கர்ஸ் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. நீங்கள் எந்த ஸ்பீக்கர்ஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், கஸ்டமர் உங்கள் செலெக்ஷன் பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா மெயினான ப்ராடக்ட் பார்க்கலாம். இப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம வண்டி ஷோரூம் வந்து புது வண்டி எடுத்துகிட்டு வந்தாலும் பழைய வண்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஹெட்லைட் பவர் இருக்காது, ரைட்டுங்களா? கம்பெனியில் கொடுக்குறது ரொம்ப பவர் கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம LED கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம கொண்டு வந்திருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி காம்போவில் ஒரு ஆஃபராக LED பல்ப் தரேன்னு சொல்லிட்டேன். ஸோ இது வந்து அடிஷ்னலாக கஸ்டமர் பல்ப் மட்டும் வேணுங்கும்போது குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் பிராண்டுன்னு எதிர்பார்க்கும் போது இந்த மாதிரி பிராண்ட் நம்ம கொடுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏரோஃப்ளையோட பிராண்டு. இந்த பிராண்ட் நான் ஆரம்பத்துலேருந்து பண்ணிட்டு இருக்க பிராண்டு தான். இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது, சேல்ஸ் கிடையாது. சேம் ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 160 watts இருக்கு, 150 watts இருக்கு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4000 4500 ரேட்டு வரும். நம்ம ஆஃபர் ப்ரைஸாக 3500 ரூபாய்க்கு கொடுக்கலாம். வித் இது ஃபிட்டிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கலாம். எந்த வண்டியாக இருந்தாலும் ஃபிட்டிங் ஃப்ரீயாக நான் ஹெட்லைட் பல்ப் பண்ணி தரேன். அதே மாதிரி தான் அதே பிராண்டில் 220 watts பல்ப், 220 watts பல்ப் இது பார்த்தீங்கன்னா 5500 அந்த மாதிரி ரேட்டில் வர்றது. ஸோ இது நம்ம ஆஃபர் ப்ரைஸாக கஸ்டமருக்கு 4500 ரூபாய்க்கு நம்ம கொடுக்கலாம். சேம் ஃபிட்டிங் ஃப்ரீயாக கொடுக்கலாம். கஸ்டமர் இன்னும் எதிர்பார்க்குறாங்க, இன்னி வேணும் பல்ப், இன்னி பவர் வேணும் அப்படிங்கும்போது இங்கே ஃபுல்லாக அடிக்க வச்சிருக்கும் பாருங்க. இது எல்லாமே பல்ப்ஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா 2 years வாரண்டி கிடைக்கும் இந்த பிராண்டுக்கு. ரெட்சோனிக் பிராண்டு 300 watts ஒரு பல்ப், ஒரு பல்ப் 300 watts வரும், 2 years வாரண்டி கிடைக்கும். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 10 ரூபா ரேட்டில் கொடுக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒர்த்துள்ள ப்ராடக்ட் 2 வருஷம் வாரண்டி கிடைக்கும். பட் நம்ம யூடியூப் சேனல் கஸ்டமருக்கு ப்ளஸ் இந்த ஆஃபர் இந்த தேதி வரைக்கும் 31 ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம ஆஃபர் ப்ரைஸாக 7500 ரூபாய்க்கு கொடுக்கலாம். வித் ஃபிட்டிங் ஃப்ரீ 2 வருஷம் வாரண்டி. ஏன் நான் ஃபிட்டிங் ஃப்ரீ மென்ஷன் பண்ணுறேன்னா எல்லாத்துக்கும் நினச்சிடக்கூடாது, லைட் இது நான் பண்ணுறது. ஸோ அதனால் நான் டெக்னீஷியன் அதுக்குன்னு தனியாக இருக்காங்க, அவங்ககிட்ட அதுக்கு லேபர் கொடுக்கணும். இதுக்குங்கிறது டெக்னீஷியன் தேவையில்லை, இது நானே இருக்கு, நானே பண்ணி கொடுத்துருவேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இது அதே பிராண்டு தான், ரெட்சோனிக் பிராண்டு 2 years வாரண்டியில் வர்றது 260 watts வரும். இது பார்த்தீங்கன்னா ட்ரை கலர்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒயிட்டு, வார்ம் ஒயிட்டு, மிஸ்ட் 3 கலர் வர்ற பல்ப் இது. ஸோ இது 2 years வாரண்டி. இதோட ரேட்டு நீங்கள் அதோட கம்பேர் பண்ணும்போது சேம் அதே 10,000 ரூபா 12,000 ரேட் வரும்னு நினைக்கலாம். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 8500 ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்கலாம். ஃபிட்டிங் ஃப்ரீ. வித் இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓ சூப்பர். ரிமோட்டில் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒயிட்டு, வார்ம் ஒயிட்டு, மிஸ்ட். வித் ரிமோட்டில் ஃப்ளாஷர் ஆப்ஷனும் இருக்குது. ஃப்ளாஷ் பண்ணலாம். ஆப்போசிட்டில் போகும்போது எவனா ஹை பீம் போட்டு இரிட்டேட் பண்ணிட்டேன்னா ரிமோட்டில் ஃப்ளாஷ் ஆரம்பிச்சுன்னா அவன் முடிஞ்சான். அந்த மாதிரி உங்களுக்கு வரும் பல்பு. அந்த மாதிரி 2 years வாரண்டியில் இருக்குது. கஸ்டமர் பிராண்டுன்னு கேட்கும் போது
நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஷான்ஷூ பிராண்டு ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. ஷான்ஷூவில் உங்களுக்கு என்னென்ன பிராண்ட்ஸ் வேணும், என்னென்ன குவாலிட்டி வேணும் அப்படிங்கும் போது ஜாப்பனீஸ் ப்ராடக்ட் ஷான்ஷூலே அவைலபிள் இருக்குது. ஸோ இதுங்கும் போது உங்களுக்கு எம்ஆர்பி ரேட்லேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ பேசிக்காக இது எவ்வளோ எம்ஆர்பி வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7242 ரூபா எம்ஆர்பி வருது. அதுலேருந்து ஒரு சின்ன மார்ஜின் வச்சு நம்ம கஸ்டமர் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம். 1 வருஷம் வாரண்டி தான். அந்த ரெட்சோனிக் பிராண்டுக்கு மட்டும்தான் 2 இயர்ஸ் வாரண்டி கிடைக்கும். ஸோ இப்போ மெயினான ப்ராடக்ட் எல்லாம் பார்த்துருக்கோம். மெயின் என்னதான் நம்ம ஹெட்லைட் பண்ணால் நிறைய கஸ்டமர் ஃபாக் லேம்ப் கேட்குறாங்க, ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாமே ஃபாக் லேம்ப்ஸ் தான் இங்கே வச்சிருக்கும் பாருங்க. ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப் இதெல்லாமே. இப்போ ஃபாக் லேம்ப் எடுத்து காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் வந்து ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்பு, கட் அவுட்ரு, கனெக்டரு வித் ஃபாக் லேம்பு. ஸோ இதில் ஃபாக் லேம்ப் நம்மகிட்ட ஸ்டார்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு இண்டிகேட்டர் ஃபாகுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக பவர் எரியக்கூடிய ஃபாகு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரில் ஒயிட் எரியும், சென்டரில் சைடு ஒயிட் எரியும், சென்டர் ஒயிட் சைடு வந்து இண்டிகேட்டர் எரியும், சென்டர் ஒயிட் எரியும், அந்த மாதிரி ஃபாகு. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு 1400 ரூபாய்க்கு பேரா கொடுத்துடலாம். 2 பீஸ் 1400 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். அதே ப்ரொஜெக்டராக நீங்கள் போகும்போது சிங்கிள் கலர் ஃபுல் ஒயிட், இந்த பிராண்ட் இங்கே பாக்ஸ் பாருங்க, 160 வாட்ஸ் இந்த பிராண்டில் இந்த ப்ரொஃபாகு ஒரே கலர் தான் வரும், ஒயிட்டு. ரேட்டு பார்த்தீங்கன்னா 5500 ரூபாய் கஸ்டமர் கொடுத்துடலாம். அதே நான் என் கையில் வச்சிருக்கிறது எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ட்ரை கலரு ரெட்சோனிக் பிராண்டில் வர்றது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரை கலர் 5500 ரூபாய் கிடைக்குது, 6500 ரூபாய் கிடைக்குதுங்கிறாங்க. பிராண்டு குவாலிட்டி எதிர்பார்த்து வாங்குங்க. ஸோ இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 7500 ரூபாய்க்கு நான் ஆஃபர் பைசா கொடுக்கலாம். கஸ்டமருக்கு நிறைய பொருள் வாங்கும்போது இதில் வேணா ஒரு 500 கூட கம்மி பண்ணி கொடுக்கலாம், தப்பு இல்லை. 3 கலர் வரும், பிராண்ட் நல்லா இருக்கும், 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம கொடுத்துடலாம். நீங்கள் இந்த ஃபாகுக்கு வாரண்டி எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ஃபாகுக்கு வாரண்டி வராது. ப்ரொஜெக்டர் ஃபாகுன்னு போயிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு 1 வருஷம் வாரண்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம என்னதான் பார்த்தீங்கன்னா வண்டியில் வர ஹார்ன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லவுடாக உங்களுக்கு இருக்காது. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஹார்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஐட்டம். நம்ம கிட்ட என்னென்ன பிராண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆட்டோபோட்ஸ் இருக்குது, ஆட்டோபோட்ஸில் லேட்டஸ்ட்டு பிளாபங்க் இருக்குது, ஸோ ஷான்ஷூ இருக்குது, நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஹார்ன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1000 ரூபாயிலிருந்து இருக்குது. 550 ரூபாய்க்கு ஹார்ன்லாம் வச்சிருக்கோம், பட் அதெல்லாம் நார்மலாக இருக்கும். கஸ்டமர் கொஞ்சம் குவாலிட்டியாக கேட்கும் போது 1000 ரூபாய்க்கு மேலே கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணால் நல்லா இருக்கும். இதெல்லாமே ஓல்ட் சவுண்ட், ஃபோலோ சவுண்டு, பேம் அடிக்கும் சவுண்டு. ஸோ அந்த மாதிரி உங்கள் சவுண்டில் வர ஹார்ன்ஸ் இதெல்லாமே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷான்ஷூவில் ஃபாக் லேம்ப் ஆல்ரெடி பேசியிருக்கேன். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஷான்ஷூவில் ஃபாக் லேம்ப் அவைலபிளாக இருக்குது. ஷான்ஷூவில் சப் ஊஃபர்ஸ் இருக்குது. மெயினாக இது பாருங்கள், இது அண்டர் சீட் சப் ஊஃபரு ஷான்ஷூவோடது. 10 இன்ச்சு உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸில் வரும். இதில் 8 இன்ச்சு நம்ம கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ஆர்பி ரேட்லேருந்து வரும். கஸ்டமர் மெயினாக பார்த்தீங்கன்னா என்னதான் டிக்கியில் நம்ம வந்து சப் ஊஃபர் வைக்க முடியாட்டியும் அண்டர் சீட்டில் வைக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஷான்ஷூ சப் ஊஃபர் போடலாம். அதுலேயே பிராண்டட் நார்மல் மெகாசோனிக்னு ஒரு பிராண்டில் ரேட்டு கம்மியில் கஸ்டமர் கொண்டு வந்திருக்கும். அது இங்கே இருக்கு பாருங்க, இந்த ஐட்டம் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸில் வர்ற ஸ்பீக்கர் சப் ஊஃபரு. ஸோ இது பாருங்க, இந்த ஸ்பேஸ் சேவிங்க்கு ஓகே இல்லைங்களா? ஆமாம் பிரதர். இப்போ டீபோர்டு வெஹிக்கிள் எடுத்தீங்கன்னா பின்னாடி சிஎன்ஜி இருக்கிற வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி சப் ஊஃபர் வைக்க முடியாது. எந்த மாதிரினா அது இந்த மாதிரி டி டைப்பில் வைக்க முடியாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி சப் ஊஃபர், இந்த மாதிரி சப் ஊஃபர் வைக்க முடியாதனால கஸ்டமர் எப்படி பேஸ் வேணுங்கிறவங்களுக்கு இது அண்டர் சீட் சப் ஊஃபர். இது வந்து 10 இன்ச்சு ஸ்பீக்கரில் வரும், 10 இன்ச்சு மெட்டல் பாடி, நல்லா வெயிட் இருக்கும், சப் நல்லா வெயிட் இருக்கும், ஆம்பிளிஃபயரோட வரும். ஸோ இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமருக்கு நான் வித்துட்டு இருக்க ரேட்டு 7.5 வித்துட்டு இருக்கேன். ஸோ கஸ்டமருக்கு ஆஃபர் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 அந்த ரேட் நம்ம ஃபைனலாக கொடுக்கலாம். அது கம்மி பண்ண முடியாது. 6.5 பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13 வரைக்கும் நம்ம கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு. ஸோ அதுக்கு மேலே மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த சப் இல்லாமல் இந்த சப்பு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டி டைப்பு, ஓகே, சிலிண்டர்னு சொல்லுவாங்க, இந்த டைப் சப் ஊஃபரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாயில இருக்கு. வித் ஆம்பிளிஃபயரோட வரும், ஸ்பீக்கர் வரும், எல்லாமே சேர்த்து 3000 ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து இருக்கு. அதுலேயும் பிராண்ட்ஸ் கேட்கும் போது நிறைய பிராண்ட்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸு மேலே சுற்றி பார்த்தீங்கன்னா ஏரோஃப்ளை பிராண்ட் வச்சிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சில் வர்றது ஸ்டார்டிங் 8 இன்ச் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 3000 ரூபாயில இருக்கு. 10 இன்ச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 3500 ரூபாயில இருக்கு. அதில் பிராண்டு எடுக்கும்போது உங்களுக்கு ரேட் வைஸில் உங்களுக்கு மாறும், சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன சப் ஊஃபர் வாங்கினாலும் இந்த மாதிரி கஸ்டமருக்கு சில பேருக்கு பிடிக்காது. ஸோ சில பேர் எப்படி பார்த்தீங்கன்னா ஆம்பு தனியாக சப்பு தனியாக வைக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 சேனல் ஆம்பிளிஃபயரு, ஏரோஃப்ளை பிராண்டு, 7800 வாட்ஸ் அவுட்புட்டில் வர்ற ஆம்பிளிஃபயரு. ஸோ இது ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 4000 ருபீஸ் நம்ம 2 சேனல் கொடுக்கலாம். ப்ளஸ் நீங்கள் அடிஷனல் சப் ஊஃபர் நீங்கள் வாங்கணும். சப் ஊஃபர் ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 4000 ருபீஸ் வந்து நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்சார் பார்க்கலாம் பிரதர். இது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சென்சார். ஸோ என்னதான் கேமரா மாட்டினாலும் பின்னாடி அந்த பீட் வர சென்சார்ஸ் எல்லாமே. இதில் நான் பிராண்டெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 அந்த மாதிரி ரேட்டில் தான் வரும். ஸோ இது நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிராண்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா 1 வருஷம் வாரண்டி கிடைக்கும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1450 ருபீஸுக்கு நம்ம வாரண்டியோட கொடுக்கலாம், 1 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட்டோட கொடுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லைட்டு. ஸோ இந்த மாதிரி லைட்னா போலீஸ் லைட்டு இது மாதிரி நம்மகிட்ட இருக்கும். டிஆர்எல் லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி லைட்ஸ் நம்மகிட்ட இருக்கும். அது போக கிரில் லைட்டு, கிரில்ல வைக்கிற இந்த தார் வண்டிகள் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, கிரில்ல எல்லோ கலர் லைட்டு. ஸோ அந்த லைட் நம்மகிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே கேமரா. ஸோ இது எல்லாமே சிஸ்டம் மாட்டக்கூடிய பேக் ரிவர்ஸ் கேமரா.
ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா என்னதான் பேக் கேமரா ஃப்ரண்ட் கேமரா வாங்கினாலும் ரெக்கார்டிங் கேமரா மெயினாக யூஸ் ஆகும் ரைட்டுங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா டிவிஆர் யூஎஸ்பி நீங்கள் வாங்குற ஹேண்ட்ரட் சிஸ்டம் யூஎஸ்பி ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் சப்போர்ட் பண்ண கனெக்ட் பண்ணால் போதும். நீங்கள் சிஸ்டம்லேயும் பார்த்துக்கலாம். இதில் மெமரி கார்டு வாங்கி போட்டிங்கன்னா ரெக்கார்ட் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய டிவிஆர் ரெக்கார்டிங் கேமரான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கேமராவோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 3000 rupees நம்ம கொடுக்கலாம். சேம் ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வித் ரெக்கார்டிங் மெமரி கார்டு போட்டால் ரெக்கார்ட் ஆகும். ஸோ டிவிஆர் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஆமாம் பிரதர், டிவிஆர் மெயினாக முக்கியம் தான். ஏன்னா இப்போ யாரு நம்ம போய் இடிச்சாதான் நம்ம மேலே தான் ப்ராப்ளம், இடிக்கிறவங்க மேலே தான் ப்ராப்ளம். அது யார் இடிச்சான்னு பார்க்கறதுக்கு தான் அந்த டிவிஆர் சேஃப்டி பர்பஸ் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோனில் பார்க்குற ஆப்ஷன். ஃபோனில் பார்க்குற ஆப்ஷனாக நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்துட்டு ஃபோனில் பார்த்தலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. வண்டியிலேருந்து ஒரு 100 meters வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். 100 meters மேலே போயிட்டீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி வர கேமரா இது ரெக்கார்டிங் கேமரா, மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேமரா. ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து 3000 rupees வருது. யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி சிஸ்டமில் பார்க்குற மாதிரி. இது ஃபோனில் பார்க்குற மாதிரி 3500 rupees நமக்கு வரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவிஆர்லேயே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டிவிஆர் டேஷ் கேமரா ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு காஸ்ட் நமக்கு வரும். இது டேஷ் கேம் தான், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெக்கார்டிங் ஆப்ஷனோட வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேம் ரெக்கார்டிங் ஆப்ஷனோட வரும். ஸோ அந்த மாதிரி வரும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஸ்டேரிங் கவர்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேரிங் கவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணுற மாடல்ஸு. எல்லாமே ஸ்டிச்சிங் பண்ணி நம்ம போடுறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 450 rupees தான் நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ். இதெல்லாம் அடுத்தடுத்த குவாலிட்டி போகும்போது 850, 1100 அந்த மாதிரி ரேட்டில் நமக்கு ப்ரைஸில் வரும். இதெல்லாம் ஸ்டிச்சிங் பண்ணி போகும்போது நீட்டாக இருக்கும், டீசெண்டாக இருக்கும். சரிங்களா. நம்ம கார் வாங்கினாலும் மெயினாக பார்த்தீங்கன்னா மேட்டு தேவைப்படும் ரைட்டுங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட்டு. நம்மகிட்ட மேட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ்னு போயிட்டீங்கன்னா 400 ரூபாய் இருக்கு ரப்பர் மேட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட்டு. நூடுல்ஸ் மேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மொத்தம் ஒரு 5 piece நீங்கள் செட்டாக எடுத்தாலே 1100 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 70 மேட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து 70 மேட்டு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், ப்ரீமியமாக இருக்கும். இந்த மேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், ப்ரீமியமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 1600 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம். வித்து நம்ம போட்டே கொடுத்துடலாம், அதெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை இதில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது சீட்டு உட்பாசி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 550 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மொபைல் ஸ்டாண்டு இந்த மாதிரி டாய்ஸ் தான். ஸோ மெயின் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா என்கிட்ட என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் கஸ்டமரு நான் ஒரு பர்ஃப்யூமும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டாய்ஸும் காம்ப்ளிமெண்ட்டாக நான் கஸ்டமருக்கு கொடுப்பேன். ஒரு ஐட்டம் வாங்கினாலும் நம்ம கஸ்டமர் கொடுப்போம். 2 ஐட்டமாக நான் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுப்பேன். கஸ்டமர் ஐட்டம் தான் வாங்குவாங்க, நான் 2 ஐட்டமாக கொடுப்பேன். அதில் பர்ஃப்யூம் மெயினாக ஒன்று கொடுத்துருவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோர் கார்டு வேணால் கொடுக்கலாம், அல்லது இந்த மிரர் ஒன்று கொடுக்கலாம். டாய்ஸ் தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான அந்த ஆக்சரிஸ், சின்ன சின்ன ஆக்சரிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். மெயின் பார்த்தீங்கன்னா ஆம்பியன் லைட் மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆம்பியன் லைட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு டேஷ்போர்ட் டோர்ஸ் எல்லாம் வருது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8500 ஃபுல் கிட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம சப்வூஃபர்ஸ் ஒரிஜினல் JBLோடது இருக்குது, சான்சியூ இருக்குது, ப்ளோபாங்க் இருக்குது. அந்த மாதிரி வேரியண்ட்டாக நம்ம கிட்ட சப்வூஃபர்ஸ் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் மேட்டு, சீட் கவர், சன்ஃபிலிம் எல்லாமே ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது எல்லாமே ஃபுல் மேட்டு, PVC மேட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 seat வெஹிக்கிள், எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்விஃப்ட் வெஹிக்கிள் நீங்கள் கொண்டு வரீங்கன்னா இந்த மேட்டு ஃபுல்லாகவே ஒட்டி கொடுக்குறதுக்கு 1800 சார்ஜ் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஒட்டி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் சீட் கவர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 seat வெஹிக்கிள் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா 4500 ரூபாய்க்கு சீட் கவர் ஸ்டார்டிங் ப்ரைஸில் ஸ்டிச்சிங் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம். இதில் காமிக்கிற எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் எந்த கலர் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் 4500 ரூபா. ஒரு ஷிஃப்ட்டுக்கு இருந்தாலும் ஸ்டார்டிங் பேசிக் அப்படி. ஆமாம் பிரதர், அதில் மெட்டீரியல் ரேட்டு தான் உங்களுக்கு. இப்போ அடுத்தடுத்த மெட்டீரியல்னு போகும்போது உங்களுக்கு ரேட் வைஸ் உங்களுக்கு ஒரு 10-15 மெட்டீரியல் இருக்குது. கஸ்டமர் மெட்டீரியல் எதுவும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டார்டிங் பட்ஜெட் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதிலே பார்த்தீங்கன்னா சேம் சன்ஃபிலிமும் அதே காஸ்ட் தான் உங்களுக்கு வருது. சன்ஃபிலிம் பார்த்தீங்கன்னா அதே ஸ்விஃப்ட் வெஹிக்கிள், 5 seat வெஹிக்கிள் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்விஃப்ட் வெஹிக்கிளாக இருந்துச்சுன்னா இந்த ஃபிலிம் எந்த ஷேட் ஒன்று ஒட்டிக்கலாம். ஒரு 1800 சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். 1800 சைடு ஃபுல்லாக, சைடு பேக்கு ஃபுல்லாக 1800 நம்ம சார்ஜ் பண்ணி ஒட்டி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வெளியே பாருங்கள், வெளியே மெயினாக பார்த்தீங்கன்னா பேக் பம்பர், டாப் கேரியர் மெயினாக பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா வண்டிக்கும் நம்மகிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. பேக் பம்பரு, டாப் கேரியர், ரூஃப் கேரியர் எல்லாமே இருக்குது. பேக் பம்பர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2100 ரூபாய்க்கு ஃபிட்டிங் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துடலாம். எந்த வண்டி வந்தாலும் 2100 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துடலாம். கேரியர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போ முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா டீபோர்டு வண்டி தான் வருது ரைட்டுங்களா. ஸோ அந்த கேரியர் பார்த்தீங்கன்னா இது வந்து டீபோர்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைருக்கு போட்டுக்கலாம், ஆராக் போட்டுக்கலாம், வேகனாருக்கு போட்டுக்கலாம், அலுமினியம் கேரியர், டால்ஃபின் டைப்னு சொல்லுவாங்க. இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா 3300 ரூபாய்க்கு ஃபிட்டிங் ஃப்ரீயாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அந்த மாதிரி வண்டிகளுக்கு ஒவ்வொரு வண்டிக்கும் நம்ம போகும்போது கேரியர் பிக் சைஸ் பெருசாக வரும்போது ரேட்டு மாறும். பேக் பம்பர் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் சேம் ரேட்டு தான் வரும். அதில் 1-2 வண்டிக்கு மட்டும் ரேட் வைஸ் மாறும். அது நம்ம என்ன வண்டின்னு பார்த்து கஸ்டமர் கேட்கணும் நம்ம சொல்லிக்கலாம். ப்ரோ மேக்ஸிமம் எல்லாமே பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஆமாம். ஓகேங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ரீட்டைல் தான் நினச்சிட்டு இருப்பாங்களா? ஆமாம். ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டும் இருக்குங்களா? எப்படி? மெயினாக பார்த்தீங்கன்னா இது ரீட்டைல் கணக்கே வராது உங்களுக்கு, ஹோல்சேல் தான் மெயினாக வரும்.
ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் ஹோல்சேல் தான். கஸ்டமர் வந்து ஹோல்சேலில் கடைக்கு வாங்கும்போது 10 ப்ராடக்டாக வாங்கும்போது ஹோல்சேல் ரேட்டு தான் கொடுத்துட்ருக்கோம். அதுலேருந்து கம்மி பண்ணி நம்ம கொடுக்கலாம். மோஸ்ட்லி ரீட்டைல்னு கணக்கே எடுத்துக்க முடியாது. மார்க்கெட் செக்ஷனில் வந்துட்டு ஹோல்சேல் ரேட்டு தான், அதுலேருந்து ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கலாம். ஓகே, ஒன்லி ஆஃப்லைன் மட்டும் தான் இருக்குங்களா, ஆன்லைன்? நம்ம மோஸ்ட்லி கொரியர் சர்வீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வெளியூர் கஸ்டமர் மோஸ்ட்லி வர முடியாது. ஸோ அவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க, என்னென்ன ப்ராடக்ட்னு கேட்பாங்க. நம்ம ஃபோட்டோ டு ப்ரைஸ் அனுப்பிடுவோம். உங்களுக்கு ஓகேனா ஜிபேல அமௌண்ட் அனுப்பிட்டு அட்ரஸ் அனுப்பிச்சா கொரியர் வச்சிருவோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடாக இருந்தால் ஒரு நாள் ஒரு 2 நாளில் டெலிவரி ஆயிரும். அதர் ஸ்டேட்னு போகும்போது ஒரு 2 நாள் 3 நாள் டைம் ஆகும். அது நம்ம என்ன உண்டோ அவங்களுக்கு நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு சீட் கவரே கஸ்டமைஸ் பண்ணணும்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மணி நேரம் ஆகுங்க? ஒரு சீட் கவர் இப்போ நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளுக்கு அந்த ஷிஃப்ட்டே எடுக்கலாம். அந்த ஷிஃப்ட்டுக்கு சீட் கவர் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 hours ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வண்டிக்கு ஒவ்வொரு டைமிங். மேக்ஸிமம் 4 இருந்தால் அடுத்து ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒரு வண்டிக்கு ஆகலாம். அதே மாதிரி 7 சீட் வெஹிக்கிள் வந்துச்சுன்னா மார்னிங் நீங்கள் கொண்டு வந்தால் நான் ஈவினிங் ஒரு 6:30 7 o'clock தான் டெலிவரி பண்ணுவேன். அதுக்கு தகுந்தாப்புல டைமிங் பண்ணிட்டு வந்துருக்கீங்க. ஏன்னா சீட் கவருங்கிறது ஸ்டிச்சிங். ஸோ ப்ராப்பராக வந்து பண்ணணும். அதே மாதிரி ஃபிட்டிங் மெயினாக ப்ராப்பராக பண்ணணும். ஸோ நீங்கள் எனக்கு டைம் கொடுத்தா நான் பண்ண முடியும். அதனால மேக்ஸிமம் டைம் வாங்கிடும் கஸ்டமர்கிட்ட. ஃபுல் வேலைன்னு வரும்போது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஃபுல் வேலைக்கு கொடுத்துட்டோம் சார், நான் இப்போ தான் நைட்டு தான் கொடுப்பாங்க சொல்லிட்டு அவங்க விட்டுருவாங்க. ரூம் ஏதாவது ஸ்டே பண்ணிக்கலாம். மெயினாக என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா பக்கத்தில் ஸ்மார்ட் சிட்டி இருக்கு. ஸ்மார்ட் சிட்டி இருக்கு, மால் இருக்கு, சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்கு. வண்டியை விட்டு நீங்கள் சுற்றி பார்த்துட்டு ஒரு ரூம் ஸ்டே இங்கே முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்கிட்டே ரூம்ஸ் இருக்கு. அங்கே புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து வண்டியை நைட் எடுத்துட்டு போய்க்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அப்பாயின்மெண்ட் இது போடுற மாதிரி வருங்களா? இல்லை அப்பாயின்மெண்ட்லாம் தேவை கிடையாது. மெயினாக பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த வண்டி சீட் கவர் ஆர்டர் எடுத்திருக்கேன். கஸ்டமர் நாளைக்கு வராங்க, டியாகோ கஸ்டமர் மதுரையிலேருந்து வராங்க. அவங்க வந்தோடனே போகணும்னு சொன்னாங்க. வந்தோடனே மதியானத்துக்குள்ள முடிச்சு கொடுங்க. பட் நீங்கள் காலையில சீட் கவர் கொடுத்தாலே 4 மணி நேரம் ஆயிரும். குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி 4 மணியாவது ஆயிரும் டெலிவரி பண்ணுறதுக்கு. அவங்க மதியானத்துக்குள்ள முடிக்கனால அட்ரஸ் அவங்க அட்வான்ஸ் பே பண்ணி டிசைன் வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. டிசைனில் அனுப்பி விட்டு ஓகே பண்ணி அட்வான்ஸ் கூட சீட் கவர் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இனி அவங்க வந்தாங்கன்னா 2 மணி 3 மணி நேரத்தில் ஒர்க் முடிச்சு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் மெயினாக நீங்கள் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு டைம் சேவ் பண்ணுன்னா அட்வான்ஸ் பே பண்ணி என்னென்ன ஆர்டர்னு கொடுத்துடலாம். இல்லை அப்படின்னு நேரில் வந்து பார்க்க நேரில் வந்து பார்த்தா மார்னிங் பார்த்தீங்கன்னா 10 o'clock ஓப்பன் ஆயிரும், ஃபுல்லாக ஓப்பன் ஆயிரும். நைட்டு பார்த்தீங்கன்னா 9:30 வரைக்கும் ஷாப் டைமிங் இருக்கும். மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா சண்டே ஓப்பனான்னு நிறைய பேர் பார்ப்பாங்க கேட்பாங்க. ஸோ சண்டே பார்த்தீங்கன்னா மெயினாக ஓப்பனில் இருக்கும். 4 o'clock 3 o'clock வரைக்கும் ஓப்பனில் நம்ம வச்சிருப்போம். அதுக்கு மேலே நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். கஸ்டமர் நீங்கள் வர்ற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா சாட்டர்டேவே கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. என்னென்ன ப்ராடக்ட் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி ஆளுகள் ரெடி ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா மெயினாக ஷாப்புக்கு வாங்க, ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி ஃபோன் காலில் நீங்கள் கேளுங்க, டவுட்டு கேளுங்க, கிளியர் பண்ணிக்கலாம். நேரில் வந்து பொருளை பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லாமல் ஃபோன்லேயே கரெக்டாக உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஸோ அதை நீங்கள் நேரில் வந்து பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம்.